வெல்கம் டு விஜய் சித்து vlog. ஸோ இன்னைக்கு நம்ம என்னது சிம்பிள் அதான் நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு காலைல எந்திரிக்க முடியல. மூஞ்ச பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு குடிச்சிருக்காங்க. இப்பயே கேமராலாம் பார்க்கல, பின்னாடி எங்கேயோ பார்த்துட்டு இருந்தா. ஓகே, ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சினமான் லேக் சைட் வியூ அப்படின்ற கொழும்புல இருக்க ஒரு பயங்கரமான 5 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு சொன்னாங்க. அங்கதான் நம்ம இருக்கோம். ஸோ இது இப்போ நம்ம போறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 581. இது வந்து அவ்வளவு சீக்கிரம் யாருக்கெல்லாம் தர மாட்டாங்க. எங்க வாழ்க்கையில இல்ல எங்க பரம்பரையிலே எவனும் சூட் ரூம்ல எல்லாம் தங்குறதே கிடையாது. முதல் குடிமகனா நாங்க வந்து சூட் ரூம்ல தங்க போறோம். நாங்க கீழே வந்து எங்க லக்கேஜ் அது இந்த காஸ்டியூம்லாம் நாங்க இதோட இந்த ஹோட்டலுக்குள்ள வந்தோம். இப்படி வந்தோடனே 581 சார் அப்படின்னா 581 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்தாரு. இவங்க 581 போறாங்க. அவரு போய் இன்னொருத்தர் சொல்றாரு 581 அப்படின்னா இன்னொருத்தர் போறாங்க. அடே என்னதான்டா 581ல அப்படி என்னதான்டா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அது வந்து சூட் ரூமா. அப்ப லாஸ்டா சொன்னாரு இந்த பேக் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது நீங்க சூட் ரூமா அப்படின்னாரு. ஆமாங்க சரி சரி அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. எங்களுக்கு புரியல ஏன்டா இப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப புரியுது எங்க காஸ்டியூம் இருக்கு. இதுல எந்த குறையும் நாங்க கண்டுபிடிக்கல. இவங்கதான் இதுல வரணும். என்னடா எனக்கு புரியலடா. இந்த ரூமே வேணாம், டென்ஷன் ஆயிடா. என்ன பத்தியா அந்த ரூம்ல போட்டு பாக்குற பத்தியா, இதனாலதான் அவனுக்கு நம்மள கேட்டானுங்க உங்களுக்கு சூட் ரூமா. ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆயிடுச்சு எங்களுக்கு. உள்ள வந்தோடனே ஏன் எங்களுக்கெல்லாம் அது கிடைக்க கூடாதா, இல்ல நாங்கெல்லாம் அதுல தங்க கூடாதா? தலைவருக்கு மூக்கு அடைச்சிருக்கும் போது ஜலதோஷம் அதிகமா இருக்கும் போது இந்த வாய்ஸ் வரும். கொடுங்க அதை சூட் ரூம் எப்படி இருக்க போது அது இந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்க கூட சேர்ந்து நீங்களும் ஷேர் பண்ணணும். பொங்கலாதான் போலுங்க. சூப்பரான ஒரு ஹால் பக்காவா நமக்கு கிடைச்சிருக்கு. ஹலோ அப்பா, நான் வந்து சூட் ரூம்ல தங்கி இருக்கேன்பா. ஹலோ இனியா, நான் சூட் ரூம்ல தங்கி இருக்கேன். மாமா நான் தான் மாமா சூட் ரூம். நடந்தாலே 10 செகண்ட் ஆகுது. அங்கேருந்து இங்கே வருது. அது ரேஸ் அவ்வளோ பெருசு இருக்கு. ஆமா, இங்கேருந்து ரேஸ்லாம் வச்சுக்கலாம், கேம்லாம் வச்சுக்கலாம். ஓஹோ, இங்க வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இதை பாக்குறீங்க. இப்ப புர்ஜ் இதுக்கு போறீங்க, துபாய் போறீங்கன்னா அங்க ஒரு ஸ்டாலான ஒரு பில்டிங் பாக்குறீங்க. அதே மலேசியா போனா KL டவர் பாக்குறோம். சென்னையில ஒண்ணுமே இல்லை, இருந்தா இன்னும் பயங்கரமா இருக்கும். செம்ம. ஐயோ இப்ப யாரு? அது இதுன்னு ரிசப்ஷனுக்கு இது பண்றது. அதுக்கு போன்றா போன். அது இது போட்டிருக்கோம். இதோட கண்ட்ரோல் இதுக்காக. மாஸ்டர் ரூம், பெட்ரூம் எங்க எதுன்னு என்ன பாக்கல. என்ன இந்த பாரு, பெட் லெஃப்ட் நான் வாங்கிக்க. இப்ப பெட் ரைட் இந்த வாங்கிக்க. இப்ப வேற என்ன இருக்கு? ட்ரெஸ்ஸிங் எப்படி தூரி. The king, Roberto's classy shiny bling bling thing, moving like a wrecking machine. Get alive, he's the best. மஜா சரி, பெட்டஸ்ல பாட்டு மாதிரி இருக்கும்ல, பக்காவா போட்டா என்ன நம்பணும் ஹாலிவுட்காரங்க அந்த மாதிரி இருக்கும். புரியுறீங்க? என்னடா சிரிச்சு கேக்குறீங்க? Money. Okay. Wait, நல்லா practice பண்ணிட்டு வா. I'm living in the suit room. Now call me Pankuran. பால்காரன் கூப்பிடணுமா? Palkaran Nagi. நகினா இந்தியா. No Palkuran. Pankuran. பான் கார்டு கூட்டி வந்திருக்கீங்களா? No sir. Money man. மணி, உங்க பேரு மணியா? No, my name is என்ன மணி? சுப்பிரமணியா? என்ன மணி? ஜட்டி தெரிஞ்சிருச்சு. இது என்னடா? அது கிழிஞ்சி கிடக்கு. இதுக்கு முன்னாடி போட்டோ கிழிச்சு வச்சுட்டு போயிருக்கான் போல. இது பாருங்க, இப்படிங்க அதை தாண்டா இப்படி டைட் பண்ணணும். திரும்ப இப்படி வா. ஓகே உள்ள விடணும் போல. பெல்ட் மாதிரியா? முன்ன சூட் ரூம்லாம் போயிருக்கணும் போல. இன்னொன்னு இருக்கா? இருக்கு. நம்ம 2 பேரும் போட்டோ எடுத்து நம்ம 2 பேரும் அப்பாக்கெல்லாம் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கட்டி விடுறாங்க. இது சைடுல கட்டி சூப்பரா இருக்குடா. இப்ப புரியுதா? கலாச்சிங்களா? என்ன நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. எல்லாத்தையும் மாஸ்டர்னு சொல்லலாம். வாடகை இதை போட்டு வெளில போறேன்.
பணக்காரங்க மாதிரி நடடா. இது ஓகே பாருங்க. இந்த பக்கம் போறது யாரும் இல்ல, யாராவது பாக்குற மாதிரி தான் நம்ம நடக்கணும். அங்கெல்லாம் ஆள் இருக்காங்க, அங்க நடப்போம். பாக்குறாங்களா? டக்குன்னு குட் மார்னிங் சொல்லுவாங்க. ஐயோ சில்லற காசு எடுத்துருந்தியா? ஏன் குட் மார்னிங் சொல்லும்போது காசு கொடுக்கணும். நம்ம $10,000 தான் இருக்கு. $10,000 உருளா, நானே பணத்துக்காரர் தான். நம்ம நேரம் பார்த்து ஒருத்த வர மாட்டாங்க. நம்ம பணக்காரனா ஊருக்கே பிடிக்க மாட்டேங்குது. அவர் தான் ஓனர் நினைக்கிறேன். வந்து அதெல்லாம் போட்டு ஏன்டா வெளில வந்தீங்க. ஆனா உண்மையா இப்ப யோசிச்சு பார்த்தா தன்னை பணக்காரன் காட்டிக்கிற எவனும் இதெல்லாம் பண்ண மாட்டான். ஒரு சந்தேகம், பணக்காரன் ஏன் வெறும் காலில் நடந்துட்டு எங்க சார் ஷூ எங்க செருப்பு எங்க? இந்த வரண்டா, இப்ப வரண்டா, பணக்காரனாவே வருவேன்டா நான்லாம். இந்நேரம் கதவு சாத்தி இருக்கும் பணக்காரன். ஐயோ ஜஸ்ட் மிஸ். இனிமே நம்ம இது யாரோட ரூம்னு கேட்டா சித்தார்த்து அர்ஷத்னு பேரே சொல்ல வேணாம். ஓ இதுவா? ஆமா 581 ஏரியாவே கதறும். சூட் ரூம்னு சொன்னா நம்ம தான் அதானே தொடங்குனே. ஜான், நமக்கு வரப்போற அந்த 10,000 crores என்னாச்சு? பேசிருக்கேன் சார், அவங்க இன்னும் ரிப்ளை இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்க 11 crores இப்ப நம்ம காமிச்சிருக்காங்க. நோ, அந்த டீலை உடனே முடிங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லி 2 weeks ஆகுது ஜான். எனக்கு வரப்போற அந்த பொண்ணுங்க இதோ இது வாயில வச்சுங்க சார். இல்ல இது கொஞ்சம் டைட் பண்ணுவோம், அதனால உங்க வாயில வச்சுங்க. ஓகே, கொஞ்சம் டைட் பண்ணுங்க. ஓகே ஓகே Thank you. ஓகே ஜான், உள்ள எல்லாம் அந்த ஜக்கூசில தண்ணி ஃபில் பண்ணி வைங்க, நான் வரேன். அப்படியா? Yes. கழுவி விடுறதுக்கா? ஃபுல்லா கூலிக்கிறதுக்கு. கூலிக்கிறதுக்கா? ஓகே டன். சாரி. Hey Tom, Yes, Cruz. have you seen this? Which one? The spoon. Spoon. Yeah. Hey Tom, சொல்டா. what kind of language is this? Tamil. Tamil, like I type Tamil. Hey Tom. சொல்றா. Hey Tom. சொல்றா. Please Tom, speak English. Yes. சார் பணக்காரன் சார். Yes baby. வாங்க சார். என்ன சொன்னீங்க? பான்காரன். Yeah, call me Pankaran. பான்காரன், what is this? What? அது என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? That's mine. வேற காய போறதுக்கு உங்களுக்கு இடமே கிடைக்கலையா? Emergency. எடுங்க அதை போய் தயவு செய்து. இது யாருன்னு இது அதிகமா இது. சரி பசங்க, பணக்கார பசங்க இருந்து வரேன். இதை விட்டுருங்க. இப்போ இங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க டிவி மேல போட்டு வச்சீங்கன்னா செருப்பு கழட்டி. இல்ல இப்போதைக்கு இங்க போட்டுங்க. ஏய் இங்க வர நம்ம வீடியோ ஸ்ரீலங்கால ட்ரெண்டிங்டா. அப்படியா? ஆமா, இப்பதான் பார்த்தேன் நானு. எத்தனை ட்ரெண்டிங்னா? 8. கரெக்ட். நான் எனக்கு ஒரு 1 hour முன்னாடி இவர் ஸ்ரீலங்கா பிரைம் மினிஸ்டர் கால் பண்ணாரு. கால் பண்ணி எப்ப ஊரை விட்டு போறீங்கன்னு கேட்டாரா? This is too much. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். அட என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். வெள்ளிப்பணம் என்னிடத்து கொட்டி கிடக்கு, வெட்டி பயல் உன்னிடத்தில் என்ன இருக்கு? சத்தியத்தை பேசுகின்ற நெஞ்சம் இருக்கு, உத்தமனா நீ இருந்த மீச முறுக்கு. சத்தியத்தை நம்பி லாபம் இல்லே தம்பி, நிச்சயமா நீதி வெல்லும் ஒரு தேதி. உன்னாலதாகாது வேகாது, கொஞ்சம் தானே வெந்திருக்கு மிச்சம் வேகட்டும். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான். எப்பவும் நான் வச்ச கூறி தப்பியதில்லை, என்னுடைய சொல்ல யாரும் தட்டியதில்லை. ஓகே, வெல்கம் டு விஜய் சித்து vlog. ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காலேயே ரொம்ப பிஸியஸ்ட் ஸ்ட்ரீட். இது வந்து கொழும்புல இருக்கும். கொழும்புல பெட்டா மார்க்கெட். இங்க எல்லாமே கிடைக்குமா? ஃப்ரூட்ஸ்ல ஆரம்பிச்சு, வெஜிடபிள்ஸ்ல ஆரம்பிச்சு, ஸ்வீட், வீட்டுக்கு தேவையான அனைத்து சாமான்களும் வாங்கும் ஒரே இடம்
காட்டு பூச்சி ஆன்கோ. நீங்க ஸ்ரீலங்கா வரீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு நீங்க ஏதாவது நம்ம ஊருக்கு போகும்போது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்க இங்க வந்து தாராளமா ஏதாவது வாங்கிக்கலாம். சோ அப்படிதான் எங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சோ எங்களுக்கு ஊருக்கு தேவையான சில பொருட்கள் எல்லாத்தையும் நாங்க ஷாப்பிங் பண்ண போற ஒரு ஷாப்பிங் லாக தான் இது இருக்க போகுது. கொஞ்சம் பாருங்க ட்ரெஸ் எல்லாம். இப்ப நான் நிக்கிறேன் ஓரமா, எப்படி ஃபீல் ஆகுது? கண்ணு தெரியாத யாரும் நிக்கிறாங்க, கையில் லாஸ் ஆகணும்னு ஃபீல் ஆகுது. சிரிக்கிறார்ல. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஏன் நாங்க கை வீசிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா இங்க என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போறோம், அது அதுக்கு இல்ல. நீங்க சொன்னாங்களே நமக்கு நிறைய பேர். நமக்கு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா யார் சொல்றது நம்ம கேட்க கூடாது. நமக்குன்னு எப்போதும் ஒரு பாதையை உருவாக்கணும். நோம்பு கஞ்சிக்கிறாங்க, குடிச்சிட்டு போயிடும். அந்த நோம்பு கஞ்சி வாங்குறதுக்கே நான் பல நேரங்கள்ல பேசாம இஸ்லாமியனா மாறிடுவோம்லாம் யோசிச்சிருக்கேன். சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு ஆசை. சின்ன பிள்ளையில அந்த தூக்கு மாதிரி இருக்கும். ஆமா, அந்த தூக்கு எடுத்துட்டு என் ஃப்ரெண்ட் அங்க இருக்கான், இப்ராஹிம். அவங்க வீட்டுக்கு போனோம்னா அவன் நீ இங்கே இருமாமா, நான் போய் வாங்கிட்டு வந்துடும் சொல்லிட்டு அவன் வீட்லயே உட்காந்து எப்படா நோம்பு கஞ்சி முடிச்சிட்டு சமோசா கொடுப்பாங்க, வாழைப்பழம் சாப்பாடு, வாழைப்பழம் ஜூஸ் இது எல்லாம் கொடுப்பாங்க. அவங்க சாப்பிட்டு எனக்கு நோம்பு கஞ்சி மட்டும் எடுத்து வருவான். என்னடா இல்லையா வாழ்க்கையில நம்ம எதை தேடுறோமோ அது கிடைக்காது. சோப்பு கலர் மாஸ்க்கு போறோம், நோம்பு கஞ்சி குடிக்கிறோம். ஓகே, நோம்பு கஞ்சி குடிக்கணும் செட் ஆயிடுச்சு. இல்லைன்னா அரிசி வாங்கி நம்மளே ஆக்குவோம் இங்கே. அவ்வளவுதான். பாத்துங்க, இதான் எங்க ட்ரிப் அட்வைசர். நோம்பு கஞ்சி குடுக்குறாங்கன்னு கூட்டு வந்தா கால் அவர் பேசிட்டோம். அது நோம்பு கஞ்சி இல்லையா, ஏதோ ஜவ்வரிசி பாயாசமான்றான். இப்போ வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டே போவோம். ஓகே, நம்ம சமோசா, நம்ம சமோசா இது என்ன மேல இருக்கிறது? அது கொடுங்க. நம்ம சமோசா சாப்பிடுற மாதிரி இல்ல ப்ரோ. அதுக்கப்புறம் சாப்பிடுற மாதிரி இல்லையா? சமோசா வாங்கின பிறகு சொல்லிட்டு போறாரு சாப்பிடுற மாதிரி இல்லைன்னு. சாப்பிடலாம்ல. நல்லா முறு முறுன்னு ஒண்ணு எடுங்க தலைவா. என்னையா இருக்கு தலைவா? ஓகே ஓகே, ஹாய் ஹாய். டேய் உனக்கு வேணாமா? ஓகே. என்னப்பா சந்தோஷம் வாயடிச்சு நிக்கிறேன்னு நினைக்கிறேன். இரு வரேன். இது ஒண்ணு போதும் பதி. சிக்கன் சமோசா வாங்கணும். கூட்டம் இல்லாத மாதிரியே யோசிச்சிருக்கணும். இது அப்படியே நம்ம இது மாதிரி இருக்குதுண்ணே. நம்ம பாரிஸ் பாரிஸ். ஆக்சுவலா இப்ப வெள்ளைக்காரங்க தான் நம்மளையும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஹா, தள்ளு 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 தள்ளு. அவ்வளவுதான். இப்ப உங்க மனசுக்குள்ள நீங்க ஒரு 4 பேர் உதவி பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமே. அது என்னன்னு பாக்குறதுக்காக போனேன். கருவாடா வாசனை தான் என்ன இழுத்துது. அதானே செம்மையா இருக்குல்ல. அப்பா நான் உண்மையாலே நிறைய பள்ளிவாசல் போயிருக்கேன். சிவப்பு மாஸ்க் பார்த்ததே இல்ல. ஆமா, ஒயிட் கலர் தான் நம்ம எல்லாரும் மாஸ்க் பார்த்திருக்கோம். சூப்பரா இருக்கு. வெள்ளக்காரன் காலத்துல கட்டுறது போல. அப்படின்னா கிட்டத்தட்ட 113 வருஷம் ஆகுது. 1908 கட்டப்பட்ட மாஸ்க். பயங்கர மாடி மாடியா இருக்குமோ? ஆமா, மாடி அந்த மாடி அந்த மாடின்னு. ஆமா ஆமா, பிக் ஃபேன். நன்றி நன்றி. நேத்து தான் உன கொல்கத்தா டூரை நான் பார்த்துட்டு. தேங்க் யூ தேங்க் யூ. சோ நைஸ் டு மீட் யூ ப்ரோ. தேங்க் யூ. நைஸ் டு மீட். ஒரிஜினல் மீன் இல்ல, பொம்மை. ஒரிஜினல் இல்லையா? நான் கூட வாங்கி போய் வளர்க்கலாம்னு பார்த்தேன். சும்மா இதை தண்ணிக்குள்ள போட்டாலே அது அப்படியே மீன் மாதிரி வரும். ஆனா நம்மள மாதிரி அவங்களுக்கு இதான் கரெக்ட். ஒரிஜினல் மீன்லாம் வாங்கி வளர்த்தா நம்ம சாவடிச்சிருவோம். எங்கண்ணா போனீங்க? அண்ணா இங்கதான் இருக்கு. இந்த இருக்காரு நோம்பு கஞ்சி. அப்படியா? இல்ல இருக்கு வாசனை இருக்கு. குடிச்சிட்டு இருக்காரு பாருங்க. வாசனையும் வந்துருச்சு. நோம்பு கஞ்சி. ஹாப்பி ரம்ஜான். ஹாப்பி ரம்ஜான். நோம்பு கஞ்சியவே ஃப்ரூட் மிக்சர் மாதிரி குடிக்கிற ஒரு ஆள் இப்பதான் பாக்குறேன். கூடு ஆனா நல்லா இருக்கு. நோம்பு சும்மா நோம்பு கஞ்சி சாப்பிட்றத ஃபீலே இல்லை. அந்த நோம்பு கஞ்சியில அப்படி வடையை பிச்சு போட்டு அப்படி பஜ்ஜியை தொட்டு அப்படி பேச்சம்பழத்தை கடிச்சு தின்ற சுகம் இருக்கே. ஆஹா, நோம்பு கஞ்சியில போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இது ஒரு கடி கழிச்சுட்டு அதை சாப்பிடலாம். அதுலயும் கரெக்டா 6:30 மணிக்கு நோம்பு திறப்போனா 5 மணிக்கெல்லாம் பள்ளிக்கு போயிடணும். ஏன்னா அப்போதான் வந்து நம்ம சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து இந்த நோம்பு கஞ்சியை ஊத்துறது, சமோசா அடுக்கிறது இதெல்லாம் நம்ம முன்னாடி போயிட்டு வச்சுக்கோங்க. ஹெல்ப் பண்ணும்போது நைஸா 2 சமோசா 2 வடையெல்லாம் நமக்கு எடுத்து வச்சுக்கலாம். ரசனா நமக்கு கலக்கி ஊத்திக்கலாம். சாப்பிடறதுக்கு முன்னாடி நோம்பு முடிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிடுவியா? சாப்பிடுறது இல்ல, எடுத்து பதப்ப நமக்கு வச்சுக்கிறது. சேவ் பண்ணி. ஆமா, நோம்பு கூட்டத்துல எல்லாம் போயிடும். ஆமா, நோம்பு திறந்த உடனே அப்படியே எல்லாத்தையும் சாப்பிடுற அந்த சுகம் இருக்கு. ஆனா அந்த ஒரு நாள் ஃபுல்லா நோம்பு வச்சுட்டு சாப்பிடாம இருப்போம் பாருங்க. சாயந்தரம் 6:30 மணி ஆனா வெளுத்து கட்டலான்னு பாப்போம். லைட்டா பேச்சம்பழம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சா வயிறு ஆயிடும். இந்த பிள்ளை ஞாபகம் வருது. ரம்ஜான் வரப்போகுது. ரம்ஜானுக்கு தம்பிக்கு தான் வாங்கி கொடுங்க. அப்படியா? ஆமா, எப்போதும் தீபாவளி ரம்ஜான் வரும். கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டாங்களா? இல்ல கேலண்டர்ல உனக்கு வேணுங்கிறதுக்காக வச்சுக்கிட்டீங்க. இல்ல ஓகே. இது கரெக்டா வந்து தொழுகிற டைமா? லொகர் டைம். ஆமா, அதனால நாங்க உள்ள தொழுக போறோம். முடிச்சுட்டு வந்து உங்களை மீட் பண்றோம். பாய்.
உருளைக்கிழங்குல இல்ல இதுலயே போட்டீங்களா? ஓ அப்படியா? அதான்டா வேற லெவலா நல்லா இருக்கு. அதான் பேசுறாரு என்ன எப்படி இருக்கு வேற லெவலா? வேற லெவல். மட்டுமாண்ணே? போறீங்களான்னு சொல்லக்கூடாதுண்ணே. பாருங்களா போயிட்டு வாங்க. அவர் உடனே மாத்திரை வாரீங்களா? வாரிங்கண்ணே. செம்ம கிரௌடு. ஆமா இன்னொன்னு இந்த ஏரியா ஃபுல்லாவே நம்ம ஊர் சைடுல ராம்நாடு மக்கள் தான் இருப்பாங்க. ஆமா எல்லாம் அவங்க தான் இந்த இடம் ஃபுல்லாவே. நீங்க அதான் தமிழ் நல்லா பேசுவாங்க. சிப்ஸ் போடுறதும் சூப்பரா பேசுவாங்க. அடிடாஸோட இது மட்டும் இருக்கு. இதை வாங்கி சட்டியில எடுத்து வச்சோம்னா இதுதான் அடிடாஸ். இப்படிதான் உருவாகுமா? இப்படி இவங்க உருவாக்கிப்பாங்க போல. ஓகே ஓகே. என்ன கிளியர் பாருங்கண்ணே ஸ்கை. பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்குண்ணே உண்மையாலே. சூப்பரா இருக்குல்ல ரைமிங்கா போட்டாங்க வேட். இப்ப நாடே பிளாட். ஓ வேட்னா டாக்ஸ். இந்த மாசத்துல இருந்து 18% டாக்ஸ் போட்டுருக்காங்களா ஜனவரில இருந்து. அதனால ஹாய் ப்ரோ. நல்ல கதை சூப்பர். நன்றி நன்றி. வணக்கண்ணே. சத்தியமா இது வாங்கணும் போல இருக்குண்ணே. என்னதுப்பா? ஏன்னா இது இங்க ஸ்ரீலங்கா வந்ததுக்கு அடையாளமே இந்த லோட்டஸ் தான். இப்ப நான் சொன்னேன் எப்படி லோட்டஸ் இப்பதான் கட்டிருக்காங்களாம். இப்ப ஸ்ரீலங்கா வந்தது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ப வைக்கிறது? பாஸ்போர்ட்ல எடுத்து காட்டு இதுதான் நான் ஸ்ரீலங்கா போயிருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ காட்டு போதும். ஒரு புத்தர் சிலை வாங்கலாம்னு இருக்கேன். மனசு ஒரு மாதிரி அலைப்பாஞ்சிட்டே இருக்கு. இல்ல ஒரு மாதிரி எதை கண்டாலும் மனசு இப்படி போகுதுண்ணே. பதறுது அந்த மாதிரி. பதறல செதற பாக்க. இல்ல 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 இது எப்படா இது இங்க வந்தது? போன மாசம். இல்ல இல்ல ஏதோ அவங்க தாத்தான்னு சொல்றதுக்கு இந்த மாதிரிதான் இருப்பாரு கிட்டத்தட்ட. இதெல்லாம் இப்படிதான் கட்டிருக்க மாட்டாரு. செக் பண்ணி பார்த்தாங்க. அதான் குனிஞ்சு பார்த்து உங்க தாத்தாவான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இது எவ்வளவு வருது? ஆனா இப்ப நம்ம ஏர்போர்ட்ல எடுத்துட்டு போக முடியல. பேக்ல வச்சிட்டு போனா நான் எடுத்து இல்ல சிலை கடத்தி வாங்கம்மா. இல்ல சிலை கடத்தலே வராது. நான் அயன்படலாம் பாத்துருக்கேன். சும்மா இவன் வந்து இதான் தலைவா வேலையே. எல்லா கடையிலயும் போய் எல்லாம் பாப்பான் தலைவா. எது வாங்க ஆஹா இத ஃபிளைட்ல அலோவ் பண்ண மாட்டாங்களே. வேணும்னா வாங்கணும். ஓன் டைமே வேஸ்ட் பண்ணி அவங்க டைமே வேஸ்ட் இல்ல. அண்ணன் கூட பழகுறேன். இப்ப ஏன் இது வேணாம்னு சொல்றேன்? பெருசா இருக்கா? இல்ல ஃபிளைட் சிலை கடத்தல் அதுக்காக சின்ன இருக்கு பின்னாடி இருக்கு. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. உங்களுக்கு இந்த இந்திக்கார ஃபன்னி ரீல்ஸ் எல்லாம் பிடிக்குமா? ஆனா இவங்க தான் கலக்குறாங்க. என்ன பொம்பளை பிள்ளை ரீல்ஸாவே வருது. ஒண்ணு கூட ஆம்பளைங்க ரீல்ஸே வர மாட்டேங்குது. அப்லோட் ஆகுது போல. அப்லோட் ஆகுறதா இல்லையா? நீ எதை அதிகமா சர்ச் பண்றியோ அதுதான் இன்ஸ்டால காட்டுமா? ஆமா இந்த பார் இந்த பார். அது ஏன்? சரி 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 இப்படி வச்சுப்பான். இப்ப இப்படி பண்ணி திரும்பவும் பொம்பளை பிள்ளை ரீல்ஸ் வச்சா போன் தூக்கி போட்டு உடச்சிருவேன். அதோட உன்னை கொண்டுருவேன். ஓகேவா? மரியாதையா நின்னு அடி வாங்கிட்டு போ. அது எனக்கே தெரியாத ஆக்ட் பண்ணாங்கண்ணே. ஃபுல்லா பொம்பளைங்க ரீல்ஸ் மட்டும் தான் பாப்பான் போல இருக்கு. எப்படி திறந்தாலும் பொம்பளைங்க ரீல்ஸ் மட்டும் தான் வருது. இது என்ன பெரிய எலான் மஸ்க் ட்விட்டர்ல நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே நொட்டிக்கிட்டே இருக்கும் இருக்கு. டேய் இங்க வா. அது என்ன மல்கோவா ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஏதோ ஒரு இது மாதிரி ஒண்ணு போட்டு உனக்கு அனுப்புறாங்க. இது எனக்கு அனுப்பல. அவங்க போஸ்ட் போட்டுருக்காங்க. நான் ஃபாலோவர்ஸ்ன்றாங்க. எனக்கு ட்விட்டர்ல விட்டு பாப்பியா? இல்ல இல்ல அது இருக்கா அதுல? இப்பதான்டா தெரியுது. அடிக்கடி ட்விட்டர்ல ட்வீட் போடுறேனே நியூஸ் பாக்குறேனே. அது தமிழ். இதுக்கப்புறம் இந்த போன் வேலை வேணாம். நல்ல வேலை மல்கோவா கொண்டா அவள. இதான தம்பி வாங்கணும் சொல்லி மாதிரி தான் லுங்கி. ஆஹா இது வந்து ஸ்ரீலங்கன் லுங்கி. ஆமா இங்க மட்டும் தான் கிடைக்கும். சாரம் இது வந்து நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஊர் சைடுல எல்லாம் சாரம் சொல்லுவாங்க. இங்கேயும் அப்படிதான் சொல்றாங்க. இங்க வந்துட்டு இது வாங்கலாம் வந்து அசிங்கம். வாங்கிக்கேன்ற. அது தியேட்டருக்கு போயிட்டு பாப்கார்ன் சாப்பிடாம போறது, கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிடா போறது. இதே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்குமா? அண்ணா வேற கஸ்டமர். ஓகே ஓகே இந்த ஓகே இது வாங்கிப்போமா? ஏன் சைஸ்க்கு இருக்குமா? வேற கலர் கேட்பான். கேளுங்க அண்ணா. நல்லா பால் பச்சை கலர்ல இருக்குமா? அவ்வளவுதான். பெட்ஷீட் துணி இது ஆக்சுவலா இங்க போட வேணாம். நைட்டி இப்படி போட்டீங்கன்னா இந்த பேர் அடுத்த நைட்டி. இது சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான். இத போட்டீங்கன்னா உண்மையிலே பால் கடையில உனக்கு வழி விட்டுருவாங்க. காலைல போய் ஃபர்ஸ்டா பால் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே இது ஓகே இது ஓகே. கிட்னா கிட்னாவா? இது எவ்வளவுன்னு சொல்றேன்? எப்படி 1900 1900 இது சாயம் போகுமா ப்ரோ? அப்படியா? அவர் உனக்கு ப்ரோன்னா இனிமேல் என்ன அண்ணன் கூப்பிடாது. சேப்ப கட்டி அடிப்பேன். ரெட் கலர். இது 2 ஓகே. யாருக்கு? உனக்குதான். அப்ப அங்க சொல்லு. எனக்கு என்ன நீ இல்ல இருங்க இருங்க. என்ன யாரை மாட்டி விடுறீங்க? 3000 ரூபாய்.
கேவலமா இருக்கு. அந்த சட்டெல்லாம் போட்டோனே சுருங்கி இவ்வளவு தூரத்துக்கு ஏறிடும். அதை வாங்கியிருக்கேன், ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கேன். அந்த லுங்கி தெரியல, கன்ஃபார்ம் சாயம் போயிடும். டேய் நீங்க ஏன் அந்த கடையில் நிக்கிறீங்கன்னு தெரியும், போய் வாங்க. இளங்காலையும் இப்படிலாம் இருக்கு இருக்கும், போங்க 2 பேரும் போங்க. நல்லா இருக்கும் போ. ஐயோ அண்ணா, இது சில்லறை வாங்காம விட்டுறேன் அவர்ட்ட. நான் தரேன். சித்து ஓகே தேங்க்ஸ். நன்றி பேங்க்ல ரொம்ப முடியும். நன்றி தேங்க்ஸ். மைக் போட்டானதுனால நீங்க தான் கண்டுபிடிச்சு. சரிண்ணா வரேண்ணே. நன்றி தேங்க்யூ. Subscribe to VJ Sidhu Vlogs. Hey. Thank you so much. அவங்க மைக்கு வெள்ளக்காரங்க என் கையில கொடுத்தாங்க. அப்ப அவங்க கையில லைட்டா பட்டுருச்சு. என்னடா சொல்லாத போ. அமுகு டுமுகு அமால் டுமால்